இப்போ வந்து பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கும் நமக்கும் ரொம்ப பெரிய மோதல் போயிட்டுருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அமெரிக்கா வளர விட நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்குது, அது பிரிக்ஸ். மத்திய அரசு விழித்து கொள்ளுமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியா மீது பார்த்தோன்னா கூடுதல் வரி தொடர்பான அச்சுறுத்தலை அமெரிக்கா வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த அச்சுறுத்தலை சமாளிக்கவும் அமெரிக்காவை எதிர்கொள்ளவும் இந்தியாவுக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் பிரிக்ஸ் மட்டும்தாங்க என்று பொருளாதார நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து நமக்கு மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லணும். ஏன்னா 2024-25 நிதியாண்டில் சுமார் $86.51 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுக்கு நம்ம நாட்டோட பொருட்களை வந்து தயாரித்து என்ன பண்ணியிருக்கோம்னா விற்பனை செஞ்சுருக்கோம், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அமெரிக்காவிலேருந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யும் பொருள்களுடைய மதிப்பு வந்து $45.33 பில்லியன் தான். அதாவது பாதிக்கு பாதி தான் நம்ம அவங்க பொருளை வாங்குகிறோம். ஆனால் அவங்க பொருளை நம்ம வந்து பொருளை வந்து 86 பில்லியனுக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் 45 பில்லியன் தான் அவங்கள்ட்ட இருந்து வாங்குகிறோம். அதாவது பார்த்தோன்னா பாதிக்கு பாதி அளவுக்கு தான் அமெரிக்காவோட பொருளை நாம் குறைவாக தான் வாங்குகிறோம். இதுதான் வந்து அமெரிக்கா நம்ம மீது ஆத்திரமடைய ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நாங்கள் வாங்கும் அளவுக்கு எங்கள் பொருட்களை நீங்களும் வாங்க வேண்டும்னு சொல்கிறாங்க. மேலோட்டமாக பார்த்தா சரி ஓகே தான் போல இருக்கும், ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. ஏன்னா அமெரிக்கா டாலரோட மதிப்பும் இந்திய ரூபாயோட மதிப்பும் சமமானு கேட்டால் இல்லை. இன்றைய தேதியில் $86 இருந்தால் கொடுத்தா தான் ஒரு அமெரிக்கா டாலரை நம்மளால் வாங்க முடியும். அப்படின்னா நமக்கு தான் இப்போ டாலர்கள் தேவை. அப்போ நம்மளுடைய பொருட்களை அதிக அளவு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சு அதன் மூலம் தான் நம்ம டாலர்களை வாங்கிட்டு இருக்கோம். இந்தியாவோட கரன்சி அமெரிக்காவுக்கு அவசியம் இல்லை. எனவே என்னன்னா நம்மளை போன்ற பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம பொருள் விற்று தானே வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி அவங்க பொருள் விற்று தான் வாழ வேணும் அப்படிங்கிற கட்டாயமும் அமெரிக்காவுக்கு இல்லை. எனவே தான் நாம் வந்து அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரியை போட்டுட்டு அந்த நாட்டு வர்த்தகத்திற்கு வந்து மூக்கணாங்கயிறு போட்டு கட்டியிருக்கிறோம். இதெல்லாம் தெரிந்தும் கூட இந்தியா எங்களுடன் வர்த்தகம் செய்யலை, எனவே நாங்கள் கூடுதல் வரியை போடுறோம் அப்படின்னு ட்ரம் வந்து மிரட்டுறாரு. அப்படின்னா சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்ய இந்தியா முன் வரணுங்க. அதாவது அமெரிக்கா டாலரை கொடுத்து தானே அந்த நாட்டு பொருளை நம்ம வாங்குகிறோம். அதே போல் ரூபாயை கொடுத்து நம்மூர் பொருட்களை அமெரிக்கா வாங்கணும். இதெல்லாம் நடக்கிற கதையானா இல்லை. எனவே இந்தியா வந்து பிரிக்ஸ் பக்கம் முழுமையாக திரும்பிடுச்சு. ஆசிய நாடுகளுடன் வணிகத்திலும் இதர பல விஷயங்களையும் ஒன்றிணைய வேணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்மளால் அமெரிக்காவோட கொட்டத்தை அடக்க முடியும். குறிப்பாக அந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குன்னு தனி கரன்சியை உருவாக்க இந்தியா வந்து முன் வரணும். இப்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் செட் ஆகலை இங்கிறதான் உண்மை. இப்போ சீனாவை விட அமெரிக்கா தான் ரொம்ப ஆபத்தானது. நமக்கு வந்து சீனா விட அமெரிக்கா தான் ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது. அப்போ சீனாவோட கைகோர்த்து அமெரிக்காவை என்ன பண்ணணும்னா வீழ்த்தணும். இந்த கைகோர்ப்பில் இந்தியா வந்து தன்னோட தனித்தன்மையை எழுந்திடக்கூடாது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. பிரிக்ஸ் நாடுகளுக்குன்னு தனியாக கரன்சி உருவானா அதை வச்சு டாலரின் ஆதிக்கத்தை வந்து குறைச்சிடலாம். அப்புறம் அமெரிக்கா எவ்வளவு வரியை போட்டாலும் அது நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் முன்னாள் அமெரிக்க ஐநா தூதர் வந்து நிக்கி ஹேலி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுடனான தனது உறவை அமெரிக்கா வந்து சிதைக்கக்கூடாதுன்னும் இந்தியாவை பகுத்து கொண்டு சீனாவுக்கு சலுகையில் வழங்கக்கூடாதுன்னு வலியுறுத்தியிருக்காரு. ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் மற்றும் வரிகள் தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகம் வந்து இந்தியாவின் மீது விமர்சனங்களை முன்வச்ச நிலையை நோக்கி தான் ஹேலி இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்தியா வந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனால் ரஷ்யா மற்றும் ஈரானிய எண்ணெய் தான் அதிகம் வாங்கும் சீனாவுக்கு 90 நாள் வரி விலக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கு. சீனாவுக்கு அளிக்கும் சலுகையை ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு அளிக்க விரும்பலை. சீனாவுக்கு சலுகை அளிச்சுட்டு இந்தியா போன்ற வலுவான கூட்டாளியுடன் உள்ள உறவை சிதைக்க வேண்டாம் அப்படின்னு நிக்கி ஹேலி வந்து குறிப்பிட்டிருக்காரு. ட்ரம்ப் இந்தியா மோதல் எச்சரிக்கையை பார்த்தோம்னா தென் கரோலினாவின் முன்னாள் ஆளுநரான ஹேலி ட்ரம்பின் முதல் அதிபர் பதவி காலத்தில் ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக பணியாற்றியிருக்காரு. அமெரிக்க நிர்வாகத்தில் கேபினெட் மட்டத்தில் நியமிக்கப்பட்ட முதல் இந்திய அமெரிக்கர் என்ற பெருமையை அவர் பெற்றார். ட்ரம்பிற்கு இவர் மிகவும் நெருக்கமானவர். 2013 24 வரைக்கும் அதிபர் தேர்தலுக்கான தன்னுடைய வேட்புமனு வந்து அவர் அறிவித்தாலும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் போட்டியிலிருந்து விலகிட்டார். இப்போதும் இவர் ட்ரம்பிற்கு மிகவும் நெருக்கமாக தான் இருக்காரு. இந்தியாவுடனான தனது உறவை அமெரிக்கா வந்து சிதைக்கக்கூடாதுன்னும் இந்தியாவை பகைத்து கொண்டு சீனாவுக்கு சலுகைகளை வழங்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்துறாரு.
அது இப்படி சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா ஹேலி வந்து எச்சரிச்சிருக்காரு. இந்தியாவோட வர்த்தக அமெரிக்கா பார்த்தோம்னா இந்தியா ரஷ்யா 2 நாடுகளோட பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது. ரஷ்யாவோட சேர்ந்து தான் இந்தியா என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. இரு நாடுகளும் தங்களின் பொருளாதாரத்தை தாங்களே அழித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவுடன் அமெரிக்கா மிக குறைந்த அளவிலே தான் வர்த்தகம் செஞ்சு வருது. ஏன்னா இந்தியாவில் விதிக்கப்படும் வரிகள் வந்து உலகிலேயே மிக அதிகமாக இருக்குது. அதே போன்று ரஷ்யாவுக்கு உடன் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் வர்த்தகம் இல்லை. அதனால தான் இப்படி இருக்கும்போது இப்படியே இருக்கட்டும். ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி வந்து மெட்வேடேவ் இன்னும் தன்னை ஜனாதிபதியாக நினைத்து கொண்டு வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். அவர் ஆபத்தான பாதையில் செல்கிறார். இந்தியா ரஷ்யா 2 நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது. ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து பொருளாதாரத்தில் செத்து போச்சாமா அப்படின்னு அவர் வந்து அதனால என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்லுறவு இருந்த போதிலும் அதிகப்படியான வரிகள் மற்றும் கடுமையான வர்த்தக கட்டுப்பாடு காரணமாக 2 நாடுகளுக்கும் வர்த்தகம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. மேலும் உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவின் இராணுவ தளவாட சேவைகளில் பார்த்தோம்னா பெரும்பாலானவை ரஷ்யாவிலிருந்தே பூர்த்தி செய்யப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி வாங்கும் நாடுகளில் இந்தியாவும் முன்னணியில் இருக்குது. உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவின் போக்கை உலக நாடுகள் கண்டித்து வரும் நிலையில் ஆகஸ்ட் 7 முதல் இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கப்படும் ட்ரம்ப் எச்சரித்தார். இது இந்தியாவுக்கு விதிக்கப்படும் அபராதமாக இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவித்தார். நமக்கு நாட்டுக்கு வந்து அவர் வந்து ஒரு அபராதமாக இந்த வரி வந்து விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.